ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்னால பாலியல் தொல்லை கொடுத்த சில பெரிய செலிபிரிட்டியோட பேர்லாம் வெளியே வந்து இப்ப மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கிருக்கிற நிலைமையில ஆக்டர் சமந்தா இந்த இஷ்யூக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆக்கிட்டு வருது. ஆக்சுவலா 2017 ஆக்டர் திலீப் குமாரோட சேர்த்து சில ஆக்டர்ஸ் பாலியல் தொல்லை கொடுக்கறதா சொல்லி சில குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது மட்டும் இல்லாம பிரபல நடிகை ஒருத்தங்களை அந்த நேரத்துல கார்ல கடத்தி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இதனால மலையாள சினிமாவை சார்ந்த நிறைய ஆக்ட்ரஸும் சினிமா ஆக்ட்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ற வகையில இயங்கக்கூடிய உமன் இன் சினிமா கலெக்டிவ் என்ற நிறுவனமும் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த இஷ்யூ பெருசானதை தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரிட்டையர்டு ஜட்ஜ் ஹேமன்றவங்களோட தலைமையில கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு கமிட்டியில உள்ளவங்களும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பெரிய நடிகைகள்ல இருந்து சின்ன நடிகைகள் மற்றும் மேக்கப் போறவங்க வரைக்கும்னு இப்படி பல பேர்கிட்ட விசாரிச்சு கிடைச்ச ஆதாரத்தின் மூலமா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்த நடிகைகள் பெரிய அளவுல பாலியல் தொல்லைக்கு ஆளானது தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு ரிப்போர்ட்டை 2019 எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ரிப்போர்ட் வெளிவந்தா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும்னு வெளியிடாம வச்சிருக்காங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுன்னு சொல்ற வகையில இவ்வளவு நாள் வெளிவராம வைக்கப்பட்டிருந்த ரிப்போர்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில இந்த கேஸ்ல முதல்ல ஆக்டர் சித்திக், ரஞ்சித் மற்றும் ரியாஸ் கானோட பேர்லாம் அடிபட்டிருக்கு. இதுக்கு ஆக்டர் ரியாஸ் கானும் ரீசெண்டா மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து சில நடிகைகள் ரீசெண்டா வெளிப்படையா பேசி கேஸும் கொடுத்திருக்காங்க. இதனால ஆக்டர் சித்திக் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு மலையாள நடிகர் சங்கத்தோட தலைவரான மோகன்லால் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில நேத்து ஆக்டர் மோகன்லால்ல தொடங்கி பலரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி சங்கத்தை கலைச்சு இதுக்கு பதிலளிக்காம பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆக்டர் பிருத்திவிராஜ், ஆக்ட்ரஸ் பார்வதினி இப்படி பலரும் இந்த இஷ்யூ பத்தி பேச தொடங்கி அந்த ரிப்போர்ட்டை முழுமையா வெளியிட்டு சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ஆக்டர் சமந்தாவும் இவங்கள மாதிரி ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்க்கு சப்போர்ட் பண்ற வகையில சில போஸ்ட் தன்னோட இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்ட் மூலமா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நோன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையும் சில சலுகைகளும் இல்லாம இருந்த பெண்களுக்கு தான் இது. அப்படி இருந்த சூழ்நிலையும் நீங்க அப்படி இருந்ததும் உங்களுடைய தப்பு இல்ல. இப்போ உங்களுக்கு நோன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு, நிறைய சலுகைகளும் இருக்கு. சோ முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்காத பாதுகாப்பான பணியிடத்தை நாம உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு போஸ்ட்ல ரொம்ப வருஷங்களா WCCயோட அற்புதமான ஒர்க்கை பார்த்துக்கிட்டு வரேன். அவங்களுடைய பயணம் வந்து எதுவா இருந்தாலும் சரி, அது ஈஸியானது இல்ல. இப்ப ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டோட கடுமையான தாக்கங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்காக WCCக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய பணியிடம் கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஆக்சுவலா இன்னமும் இதுக்காக பல பேர் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி எதுவும் வீணா போகல. ரொம்ப தேவையான மாற்றத்தோட தொடக்கமா இது இருக்க போகுதுன்றத நான் நம்புறேன். சோ இது வெளிவர தூணா இருந்த WCCல உள்ள நண்பர்களுக்கு என்னுடைய அன்பும் மரியாதையும்னு ஆக்டர் சமந்தா சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்குதுன்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. சோ இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.